அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சார் முதல்ல அவங்களுக்கு கூட. இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சாப்பிடுங்க. சாப்பிடு மேகலா. ஐய மேகலா தானே ஐஸ் வேண்டாம்னு சொன்னா. உங்களுக்கும் எதுக்கு ஐஸ்ன்னு? பரவாயில்ல. ஆமா, அந்த செல்போனுங்க. கொடு. இந்த போன்ல எத்தனை ரகசிய பூதங்கள் ஒளிஞ்சிருக்கோ சார் இப்ப தெரிஞ்சிடும் சார். ஜி பூம்பா. என்னாச்சு? என்ன சார் இதுல சிம்ம காணோம்? சர்வீஸ் கொடுக்கும்போது சிம்மை எடுத்து கொடுத்துட்டீங்களா? இல்லையே, நான் எதுவும் கழட்டலையே. ஒருவேளை சர்வீஸ் பண்ண இடத்துல அவன் கைட்டி கீட்டி வச்சிருப்பானோ. அந்த சர்வீஸ் சென்டர் நம்பர் இருக்கா? கால் பண்ணி வேணா கேள. பில் கொடுத்திருக்காங்க, அதுல நம்பர் இருக்கும். பாரு பாரு. நீ ஏன் ஃபோன் பண்ணி விசாரி. கால் பண்ணி பாருங்க. சர்வீஸ்ல எல்லாம் சிம்ம கைட்டுனா திரும்ப மாட்டிடுவாங்களே. அதான் சார். ஹலோ, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு வந்திருந்தேன். செல்போன் சர்வீஸ்க்கு கொடுத்து வாங்கிட்டு போனேன். ஆனா அந்த மொபைல்ல சிம் கார்டு இல்ல. நீங்க ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? ஓகே, தேங்க்யூ. என்ன மேகலா? என்ன மேகலா? கழட்டும் போதே மொபைல்ல சிம் இல்லையா? அந்த துர்கா நமக்கு மேல ஸ்பீடா இருக்காளே. டோன்ட் வரி மகேஷ். சிம் இல்லைன்னா என்ன, போன்ல மெமரி இருக்குமே, அதுல ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு பாரு. சார் இதுல சிம் போடாம. 1 மினிட். இந்தா என் சிம் போட்டு பாரு. இப்ப நம்பர்ஸ் இருக்கா பாரு. சார் போன் மெமரியில இன்கமிங் அவுட் கோயிங் ஒரு மெமரி இல்ல சார். இப்போ என்ன பண்றது? துர்கா ரொம்ப அலர்ட்டா இருக்கா. துர்காக்கு வெளியில யார் கூட கான்டாக்ட் இருக்கு. அதனால தான் எச்சரிக்கையா அவ சிம்ம கழட்டிருக்கா. போன்லயும் எந்த மெமரி இல்லாம பாத்திருக்கா. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? துர்காவை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். சரி, அதை யார் பண்றது? ஒண்ணு பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒண்ணு இருக்கு. அவங்கள கான்ஃபிடென்ஷியலா மூவ் பண்ண சொல்லுவோம். ஏதாவது செஞ்சு சீக்கிரம் துர்கா பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். என் தங்கச்சிங்களை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். யூ டோன்ட் வரி மேகலா. கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லதான் முடியும். அப்போ நான் கிளம்புறேன் மகேஷ். சரி மகேஷ், நானும் மேகலாவோட போய் இறங்கிக்கிறேன். சரி சார், இந்தாங்க போன். உங்க சிம்ம கழட்டிக்கோங்க. போலாமா? சரி சார். ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரேணு,
நேத்து வந்து கீதா கொடுத்துட்டு போன ஃபைல்ஸ் இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரி, இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா பாருங்க. என்னது இது? நீங்க தான் ஒழுங்கா ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே, அதான் எனர்ஜி ஃபுட்டு ரெசிபி பார்த்து பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. அங்க வை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா சாப்பிடுவீங்களே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஃபைலை பார்த்துக்கிட்டே இதை மறந்துடுவீங்க. அப்புறம் ஆறின பிறகு தூக்கி கீழே தான் கொட்டணும். முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபைலை பாருங்க. சாப்பிடுங்க. இது முக்கியமான ஃபைல் ரேணு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாடா, வாமா. ஹலோ சார். வாமா கீதா. ஃபீலிங் எனி பெட்டர்? எஸ், நவ் ஃபீலிங் பெட்டர். மருந்து மாத்திரை எல்லாம் அங்கிள் ஒழுங்கா எடுத்துக்கிறாரா ஆண்டி? ஓ சாரி, வீட்டில் கேஷுவலாக சாரை பார்க்கறதுனால எனக்கு சார் மேடம்னு வராம அங்கிள் ஆண்டின்னு வருது. இட்ஸ் ஓகே கீதா, நோ ப்ராப்ளம். நேத்து நீ கொடுத்துட்டு போன ஃபைல்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நோட் போட்டிருக்கேன், அந்த நோட்ஸ் படி நீ ஆக்ஷன் எடு. ஓகே சார். சார், இந்த ஃபைலை நீங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சைன் பண்ணணும். இது வெரிஃபிகேஷனுக்கு, இது உங்களோட சிக்னேச்சருக்கு. கீதா, முதல்ல அவர் சாப்பிடட்டுமா, அவசரப்படாத. ஓ சாரி மேம். நீ கவலைப்படாத, ஃபைல்ஸை கொடு. சார், அந்த ஃபைல் வெரிஃபிகேஷனுக்கு கீழே இருக்க ஃபைன் தான் சிக்னேச்சருக்கு. அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். சார் சார் இது செக் பண்ணல. நோ நோ நோ, I'll check it. ஓகே ஓகே சார், யூ கேரி ஆன். நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா ரேணுகா, நீயும் ரிஷியும் கொஞ்சம் வெளியே போங்க. எங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு கீதா கிட்ட அப்படின்னு ரகசியம் பேச போறீங்க? ஆஃபீஸ் விஷயமா பேசணும், கொஞ்சம் வெளியே போங்க. ஆபீஸ் விஷயம் தானே, நான் வேணா வெளியே போறேன். ரிஷி இங்க இருக்கட்டும், அவனுக்கும் ஆபீஸ் விஷயம் தெரியணும்ல. மம்மி, எனக்கு எது தெரியணும் எது தெரியக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்க. ரிஷி, க்ளோஸ் த டோர் அண்ட் கோ. என்ன சார் இது? மேம்க்கும் ரிஷிக்கும் தெரியாம அப்படி என்ன ஆபீஸ் விஷயம்? அவங்களும் இருந்திருக்கலாம்ல. வெயிட், அவங்கள வெளியே அனுப்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. கீதா, இது ரிஷி சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால தான் அவனை அவாய்ட் பண்ண. அவனை மட்டும் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்காதுன்னு தான் அவங்க அம்மாவையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சேன். என்ன சார் சொல்றீங்க? கீதா, என் ஹெல்த் கண்டிஷன் பழையபடி ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். ஸோ இதையே காரணமாக்கி ரிஷியை எம்டி சீட்டில் உட்கார வைக்கணும். சார், இந்த விஷயமா நான் ஏற்கனவே ரிஷி கிட்ட பேசிட்டேன். ஆனா ரிஷி அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே இல்லை. அப்பாவோட சீட்ல உட்கார தகுதி எனக்கு இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. அப்போ அவன் சீட்டை எம்டி சீட்டாக மாற்றிட்டு போ. என்ன சார் சொல்றீங்க? நிர்வாகத்தை ஏத்துக்கிற தகுதி ரிஷிக்கு இருக்குன்னு நீ முழுசா நம்புறீல்ல, அப்புறம் என்ன? டெஃபினட்டா சார். அதுவும் அந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிஷி மேல எனக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கு. ரிஷியும் அவரை நீங்க எதிர்பார்த்ததை விட மேலா வருவாரு. என் மனசுலயும் அப்படித்தான் கீதா தோணுது. ஆனா அவன் என்ன காரணத்தினாலேயோ பொறுப்பை ஏத்துக்கிறத தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கே தெரியாம பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன் அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவான்ல. அதுக்கப்புறம் அவனை ஈஸியா நம்ம எம்டி சீட்ல உட்கார வச்சுட்டு போலாம். ஓகே சார், இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள் கீதா. எனக்கு வர மெயில் எல்லாம், ஐ மீன் எம்டிக்கு வர மெயில் எல்லாம் அவனோட மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. அவன் காரணம் கேட்டா நான் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அந்த மெயிலுக்கெல்லாம் அவனை ரிப்ளை பண்ண சொல்லு. ஓகே சார், எனக்கு புரியுது. ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கெல்லாம் அவனை கலந்து முடிவிடு. ஓகே சார். கீதா, அவனுக்கு தெரியாமலே அவனை எம்டி ஆக்கணும். உட்கார்ற இடத்துல இல்லை, செய்யற வேலையில தான் எல்லாம் இருக்கு. ஓகே சார், சூப்பர் ஐடியா. நான் இதை இப்பவே உடனடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். குட்.
மற்ற ஸ்டாஃப் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு. ம் ஷியோர் சார். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. டேக் கேர் சார். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அம்மா, அழுக்கு துணி ஏதாவது இருக்காமா? துவைச்சு போடுறேன். ஏன் என்கிட்ட கேக்குற? நீயே போய் பார்த்து எடுத்து துவைச்சு போடு போ. இல்லம்மா, எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா. எங்க வச்சிருப்பேன்? ஒண்ணு பாத்ரூம்ல இருக்கும், இல்ல பெட் மேல போட்டிருப்பேன். போய் தேடி பாரு போ. சரிம்மா. ஏன் துர்கா அவளை எரிஞ்சு எரிஞ்சு விழற? என்னாச்சு உனக்கு? ஏமா துர்கா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கிற. என்ன பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏன் துர்கா, ஏன் இப்படி கோவப்படுற நீ? பின்ன வேற என்ன? நைட்டு மேகலா கிட்ட போனை கொடுக்கும் போதே காலையில ஆபீஸ்க்கு போகும்போது முதல் வேலையை என் போனை சர்வீஸ்க்கு கொடுன்னு சொல்லி தான் அமிச்சேன். மறுபடியும் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போதும் அதைத்தான் சொன்னேன். இவ்ளோ நேரம் ஆச்சு ஆபீஸ்க்கு கிளம்பி போய். இது வரைக்கும் என் போன் என்ன ஆச்சு, சர்வீஸ் பண்ணாலா இல்லையான்னு ஒரு விஷயமும் எனக்கு தெரியல. என்னம்மா பேசுற? மேகலாக்கு வேற வேலையே இல்லையா? நேரா போனதும் உன் போனை ரிப்பேர் பண்றதான் வேலையா? போயிருப்பா, அதுக்கப்புறம் குடுக்கலான்னு இருந்திருப்பால்ல. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நானே என் போனை கொடுத்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே சர்வீஸ் பண்ணி தரேன்னு வாங்கிட்டு போனீங்க. ஐயோ, நானே உங்ககிட்ட அப்பாக்கு போன் போடுன்னு சொன்னேனா? அந்த நேரத்துல உன் போன் வேலை செய்யலையா? இந்த விஷயத்த நான் மேகலா கிட்ட சொன்னேன். அவ்வளவுதானம்மா. நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது அந்த போனை ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனா. நீ வேணா பாரு, சாயந்தரத்துக்குள்ள உன் போன் ரிப்பேர் ஆகி வந்துரும். இல்லன்னா மேகலா ஆபீஸ் விட்டு வரும்போது உன் போனை வாங்கிட்டு வந்துருவா. அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்கறேன்னு தெரியல போ. போன் இல்லாம நான் படுற அவஸ்தை உங்களுக்குலாம் எங்க தெரிய போகுது? எதுக்கு அவஸ்தைப்படுற? நீ என்ன ஆபீஸ்க்கா போற? முக்கியமா உனக்கு போன் இருக்கிறதுக்கு. வெட்டியா வீட்டுல தானே இருக்க. அப்படி யார் உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா போன் பண்ணிட போறாங்க? ஆமா, நான் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க அப்படியே வெட்டி முறிக்கிறீங்க. எப்ப பாரு என்ன மட்டம் தட்டி பேசுறது, அப்படி இல்லைன்னா சந்தேகப்படுறது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சரி விடு. சாயங்காலம் மேகலா ஆபீஸ்ல இருந்து வரும்போது நிச்சயமா உன் போனை எடுத்துட்டு வருவா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க, உங்க சமாதானம் எனக்கு ஒண்ணும் தேவையே இல்ல. போய் வேலையை பாருங்க முதல்ல. அப்பா, நான் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்காரி, அது தெரியாம என்னை போய் புதுசா ஏதோ வேலை பார்க்க சொல்றா. மேகலா இவ போனை எடுத்துட்டு போனாலே, அதை வச்சு மஞ்சு மதுமிதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. செலகனு, ஏய் செலகனு, ஏய் செவிட்டு முண்டம், எங்கடா இருக்க? ஐயா, இதை வந்துட்டேயா. வாடா இப்படி, வாடா இப்படி. சொல்லுங்கய்யா. ஏய், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நீங்க சொன்ன வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்யா. நான் என்ன வேலை சொன்னேன்? பின்னாடி உள்ள தோட்டத்துல வாழை மர பட்டையை கழிக்க சொன்னீங்கல்ல, அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வேலை சொன்னா நாள் முழுக்க அதே தான் பண்ணிட்டு இருப்பியா? ஆமா, இந்த செடிக்கெல்லாம் யாரா தண்ணி பாய்ச்சறது? இதோ பாய்ச்சிருங்கய்யா. அப்ப அந்த வேலையை பாதியிலே விட்டு வந்துருவியா? இல்லையா, அந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த வேலையை பார்த்துட்டு அந்த வேலையும் பார்க்கலாம் இல்லைங்க. ஏய், வாழை மரத்துல பட்டையை உரிக்க கூடாதுடா. முதல்ல உன் தோலை உரிக்கணும். ஐயா, ஏண்டா
வாழை மரத்துல 4 மரம் காஞ்சி இலையெல்லாம் பட்டு போய் கிடக்கு வெட்டி போடுறான்னு சொன்னா அவ்வளவு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க ஏன் காலங்காத்தால அவனை திட்டிட்டு இருக்கீங்க? நான் திட்டிக்கிட்டு இருக்கேனா? சொல்ற வேலையை ஒழுங்கா பண்ணா நான் ஏன் திட்ட போறேன்? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். ஆமா, ஆவுன்னா என்ன குறை சொல்றதே உங்களுக்கு பழப்பா போச்சு. செல்லகண்ணு, நீ போய் வேலையை பாருப்பா. சரிங்கம்மா. ஐயா, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டுமா இல்ல வாழைமர பட்டையை இந்த வேலையாவது பண்ணி தர போ. காஃபி ஆறிட போகுது, குடிங்க. ஆமா, நீ இன்னைக்கு எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகலையா? எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இனிமே நம்ம வீட்டு பிரச்சனையை கவனிக்க வேண்டியதுதான். இப்போவாவது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, வீட்டை கவனிக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு வீட்டு பிரச்சனையை கவனிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னியே, எதுக்கு அப்படி சொன்ன? இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? 1க்கு 2 கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நல்லபடியா முடிக்க வேண்டாமா? சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு? அது வாஸ்தவம் தான். ஆனா நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க பிரச்சனை இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்ம பொண்ணு பையன் கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுதுங்க. என்ன சரசு, திடீர்னு இப்படி குண்ட தூக்கி போடுற? சுப்பையா பொண்ணு பையனை பத்தி நீ தப்பா ஏதாவது கேள்விப்பட்டியா? அதெல்லாம் நான் ஒன்னும் கேள்விப்படலங்க. எதை வச்சு கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொல்ற? ஒருவேளை நம்ம பசங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? என்னங்க, நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்கிறதே இன்னும் நம்ம பையன் பொண்ணுக்கே தெரியாது. அவங்களால எப்போ நமக்கு பிரச்சனையே வராது. அவங்க எப்பவும் நம்ம பேச்ச மீற மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக அப்படி சொன்ன? நம்ம பொண்ணு பையன் கல்யாணத்துல நமக்கு இருக்கிற அக்கறையும் அவசரமும் சுப்பையானனுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதுவும் எங்கிட்ட கூட கலந்துக்காம நீங்களும் சுப்பையானனும் தான் நம்ம பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்னு சொல்லி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறமா ஏன் சுப்பையா அண்ணா லேட் பண்றாரு? கல்யாண வேலையை உடனே ஆரம்பிக்க வேண்டியதானே? சரசு, நாம துபாயில இருந்து வந்ததே நம்ம பொண்ணுக்கும் பையனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான்னு சுப்பையா கிட்ட சொல்லியிருக்கேன். அவனும் சரின்னு இருக்கான். கூடிய சீக்கிரம் கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிருவோம். இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், நமக்கு சம்மந்தி ஆகணுங்கிற ஆசை சுப்பையா அண்ணனுக்கு இருக்கு. இருந்தாலும் அவரு தள்ளி போடுறாருன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா இந்த கல்யாணத்துல அவர் மட்டும் சம்பந்தப்படலையே, மொத்த குடும்பமும் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கு. பரவாயில்லையே, நீ வீட்டிலே இல்லைனாலும் எப்பவும் வீட்டை பத்தின யோசனையில தான் இருப்ப போல் இருக்கே. பொம்பளைங்களுக்கு வீடு தாங்க உலகம். நாங்க வெளியில இருந்தாலும் எப்பவும் எங்க எண்ணம் எல்லாம் வீட்டை பத்தியும் வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியும் தாங்க இருக்கும். புரியுது புரியுது. ஏங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்ச கூடாது. என்ன சொல்ல போற? சுப்பையா அண்ணங்கிட்ட நீங்க கொஞ்சம் ஓப்பனாவே பேசிருங்க. நம்ம பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன வேற சம்பந்தம் அமையாமலா போயிடும்? 4-5 சொந்தக்காரங்க இடத்துலயே நிறைய பேர் என்கிட்ட ஜாடமடியா கேட்டு பார்த்தாங்க. நான் தான் எதுவும் பிடி கொடுக்கல. என்ன சரசு, நான் உன்னை கலந்துக்காம பேசி முடிச்ச மாதிரி நீயும் ஏதாவது உன் சொந்தத்துக்குள்ள பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சமாளிக்கிறியா? ஐயோ, என்னங்க நீங்க? உங்களை மீறி இது வரைக்கும் நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? இத்தனை வருஷமா துபாயில இருந்தோம், அங்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, அதனால ஒன்றும் பண்ணல. இப்போ நாம இங்க வந்துட்டோம், சொந்த பந்தம்லாம் பக்கத்திலே இருக்காங்க. அந்த தைரியத்தில் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் எப்பவும் உங்க பேச்ச மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். பசங்க கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கேங்கிற அக்கறையில தான் இப்படி பேசுறேன். நீங்க எதுக்கும் சுப்பையா கிட்ட பேசி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி சரசு, இந்த விஷயமா நான் சுப்பையா கிட்ட பேசுறேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
சிவா, ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. மே ஐ கமிங் மேடம்? எஸ். உங்க எல்லாரையும் இப்ப எதுக்காக வர சொன்ன தெரியுமா? நம்ம எம்டி 2 டேஸா ஆபீஸ்க்கு வரல. நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம். என்னாச்சு? எம்டி ஏதோ வெளியூர் போயிருக்காரா? வெளியூர்லாம் போல, அவர் இங்கே தான் இருக்காரு. எம்டி ரெக்கவர் ஆகி திரும்ப ஆபீஸ்க்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகும். அது வரைக்கும் எம்டிக்கு அனுப்ப வேண்டிய மெயில் எல்லாம் ரிஷி சாருக்கு நீங்க அனுப்பணும். எம்டி வர வரைக்கும் இனிமே அந்த பொறுப்பை அவர் தான் பாத்துக்குவாரு. ஓகே மேம். ஓகே மேம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை நாளா ரிஷி சார உங்கள ஒருத்தரா ஒரு சாதாரண ஸ்டாஃபா தான் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இனிமே அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். எம்டி கிட்ட காட்டி அவர் பெர்மிஷனோட டிசிஷன் எடுக்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே இனிமே நீங்க ரிஷி சார் கிட்ட காட்டி அவர் சொல்றபடி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே மேம். ஓகே மேம். குட் மார்னிங் சார். எது சாரா? ஆமா சார் தான். இந்த கம்பெனியோட ஆக்டிங் எம்டி நீங்க தானே, அப்ப உங்களை சார் தானே கூப்பிடணும். நோ, நான் எம்டிலாம் இல்லை. இவங்கள மாதிரி நான் சாதாரண ஸ்டாஃப் தான். இது என்ன மீட்டிங்? ஸ்டாஃப் மீட்டிங் சார். ஸ்டாஃப் என்ன விட்டுட்டு எப்படி நீங்க ஸ்டாஃப் மீட்டிங் நடத்தலாம்? ஏன் எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணல? நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. நீங்க இனிமே ஸ்டாஃப் இல்ல, ஆக்டிங் எம்டி தான். நீங்க இப்படிலாம் முடிவு பண்ண மாட்டோம். நான் எம்டி சீட்ல போய் உட்காந்துருவேனா? எங்களுக்கு சீட் முக்கியம் இல்ல, பதவிதான் முக்கியம். நீங்க எங்க வேணா உட்காருங்க. நீங்க உட்கார சீட் தான் எம்டி சீட்டு. என்ன, are you all clear? எஸ் மேம். Then go to your seat. ஓகே மேம். ஓகே மேம். கீதா, உட்காரு கீதா. Thank you sir. நீங்க ஒர்க் பாருங்க. ஜானகியம்மா, ஜானகியம்மா, ஜானகியம்மா. அம்மா இல்லம்மா? அம்மா வெளியில போயிருக்காங்க, வீட்ல இல்ல. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஐயோ, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீங்க அம்மா கிட்டயே பேசிக்கோங்க. இல்லம்மா, அம்மா கிட்ட சொல்லி அந்த விஷயம் உன் காதுக்கு வரதுக்குள்ள நான் உங்ககிட்ட நேரடியா சொல்லிடலான்னு இருக்கேன். நீங்க சொல்லி எந்த விஷயத்தையும் நான் கேட்கற நிலைமையில இல்ல. நான் வேலைக்கு கிளம்பணும். நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் கதவு போட்டணும். அவசரப்படாத சாந்தி, இது உன் கல்யாண விஷயம் இல்ல, அருணோட கல்யாண விஷயம். அருணோட கல்யாண விஷயமா? ஆமா சாந்தி. அருணோட கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? அருண் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவம்மா. அவங்க வீட்டுக்கு விசுவாசமான வேலைக்காரம்மா. என்ன மாதிரியே அருணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கும் அக்கறை இருக்கு. நாம 2 பேருமே அருண் தம்பி வாழ்க்கையை பத்தி பேசிதான் ஆகணும். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்க முதலாளி அருண் தம்பிக்கு ஒரு அருமையான சம்பந்தத்தை பேசி முடிச்சிருக்காருமா. எங்க ஐயாவோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பெரிய இடத்து பொண்ணு, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்குது. இதுதான் அருண் தம்பிக்கு பொருத்தமா இருக்கும். இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சா அருண் தம்பியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு ஐயாவும் அம்மாவும் ஆசைப்படுறாங்கம்மா. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணமா தான் சாந்தி, அருண் தம்பி சம்மதிக்கிறதும் சம்மதிக்க வைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. உனக்கு உண்மையிலேயே அருண் தம்பி மேல அக்கறை இருந்தா, அவர் மேல உண்மையிலேயே அன்பும் பாசமும் வச்சிருந்தன்னா, அருண் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீ தான் வழி கொடுக்கணுமா. இல்லனா இதுக்கு மேல உன் இஷ்டமா.
நல்லா சொல்லுங்க. வாங்க ஜானகியம்மா. இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எத்தனையோ தடவை இவளுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இவ புத்தியில உரைக்கல. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது உரைக்குதான்னு பாப்போம். எடுத்து சொல்லுங்க ஜானகியம்மா. அப்ப நான் வரேம்மா. சரிங்க. என்ன முடிவெடுக்க போற? எனக்கு என்னவோ கணக்கு பிள்ளை தானா வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு தோணல. தம் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க அப்பா அம்மா தான் கணக்கு பிள்ளைய உங்ககிட்ட பேச அனுப்பியிருப்பாங்க. குடிசையில இருக்கிற நாம நம்ம நிலைமை புரியாம கோபுரத்தை பார்த்து ஆசைப்பட்டுட்டோம். ஆனா கோபுரத்துல இருக்கிறவங்க எப்பவுமே குடிசையை பார்த்து ஆசைப்பட மாட்டாங்க. அது இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பு தப்புன்னு சொல்லும் போதெல்லாம் நீ சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தியே. இப்பவாவது எது சரி எது தப்புன்னு யோசிச்சு சரியான முடிவெடு.